தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவ ஆவியானவர் திருச்சபையை இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினாலும் ஆண்டவரே, உம்முடைய நடத்துதனாலும் உம்முடைய ஆலோசனையினாலும் திருச்சபைகள் நடத்தப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, திருச்சபையை கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு ஒப்படைக்கும்படிக்கு ஆவியானவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி ஆவியானவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய திருச்சபையை உம்முடைய வசனத்தினால் நீர் சுத்திகரித்து கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. வசனத்தினால் சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் மறுரூபமாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ரோமர்கள் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். நாம் எல்லோருமே கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகையிலே நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வருகையிலே மறுரூபமாக போகிறோம். மறுரூபமாகி அவரோடு கூட இருப்போம் என்று வசனம் சொல்லுகிறது. மறுரூபமாகுதல் தான் கடைசியாக நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான இந்த ஆவிக்குரிய ப்ராசஸ்ல அதான் கடைசி. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோங்கிறதுலாம் ரெண்டாவது. நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பெரிய வாக்கு தத்தம் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் மறுரூபமாகி நமக்கு கர்த்தர் அங்கே அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். கர்த்தர் நமக்கு அங்கே ஒரு லைஃப் எட்டர்னல் நித்தியம் அப்படின்னு சொல்றார். இப்போ இங்கே இருக்கிற 70-80 வருஷத்துக்கு நமக்கு தேவையான ஒரு சரீரம், நமக்கு தேவையான சில உறவுகள், நமக்கு தேவையான சில வாழ்க்கை தாளந்து எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறார். இதே மாதிரி நித்தியத்தில் நாம வாழ போறோம். நித்தியத்தில் வாழுகிறவர்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சரீரம், அதுக்கேற்ற மாதிரி சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாமே அங்கே ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ நாம அதுதான் நம்முடையதான டாஸ்க், அல்லது அதுதான் நம்முடையதான டெஸ்டினேஷன், அல்ல அதுதான் நம்முடையதான இலக்கு. அதை நோக்கி தான் நாம் பிரயாணப்படுகிறோம். ஆனால் இந்த பூமியை கடப்பதற்கு நாம் மிகவும் கஷ்டப்படுகிறோம். ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், 7-8 அதிகாரங்களிலும் 5ஆம் அதிகாரத்திலும் 1வது அதிகாரத்தில் கூட அவர் சொல்றாரு, நான் இந்த மாம்சத்திலிருந்து போராடுகிறேன், பரிதவிக்கிறேன், இதை விட்டு நான் அங்க போய் இருக்க விரும்புகிறேன். சிருஷ்டியானது சிருஷ்டிப்புக்குள்ளே போராடுகிறது அப்படிங்கிறார். நம்ம நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் இருக்கிறோம், நல்ல சத்தியத்தை கேட்கிறோம். ஏன் இன்னும் சொல்ல போனா பிறந்ததுலேருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நான்லாம் பாதியில தான் அந்த ஆண்டவருக்குள்ள 18 வயசுல கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்த நாள்ல இருந்து திருச்சபைக்குள்ளேயே வளர்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு சத்தியம் கேட்கிறோம், இவ்வளவு ஆண்டவருடைய ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் உங்களாலையும் என்னாலையும் சில காரியங்களை இன்னும் ஜெயிக்க முடியாதபடிக்கு போராடி கொண்டே இருக்கிறோம். இன்னும் அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அது எல்லாத்துலேயும் இருக்கு. நான் வெறும் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை இதுக்குள்ள முடிச்சிட விரும்பல. அதை இன்னும் இருக்கு. கோபம், மூர்க்கம் எல்லாமே இருக்கு. நாம அதான் பவுல் சொல்றான், நான் விரும்பாததையே செய்கிறேன். என்ன நான் பிரியப்படலையோ அது நடந்துகிட்டே இருக்கு. ஈவந்தோ அது யாருக்கும் தெரியுதோ தெரியலையோ, யாருக்கும் தெரியாது, எனக்குள்ளேயாவது இருக்கும், நமக்குள்ளேயாவது இருக்கும். அது உள்ளுக்குள்ள இருந்து நமக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கும். ஆனா நமக்கு ஒரு ஆசை இருக்கும், இல்ல நான் இன்னும் கர்த்தருக்கின்ற வைராக்கியமா, பரிசுத்தமா, இன்னும் வல்லமையா, இன்னும் ஆண்டவருக்காக ஏதோ ஒண்ணு என்ன தடுக்குது. அது பலகீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், அல்லது பாவமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இது ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் அடைகிற அந்த இலக்கை அடைய விடாதபடிக்கு என்னை அது தடுத்து இழுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஓரளவுக்கு மேல போகணும்னு நினைச்சா திருப்பி அதை விட மோசமான ஒரு வீழ்ச்சி வருது. திருப்பி தப்பி தவறி ஏறி தடுமாறி கொண்டாந்து மேல நிக்கிற அடுத்த பார்த்தா 2 ஸ்டெப் கீழே விழுறோம். அப்ப இந்த போராட்டமானது போராடிக்கிட்டே இருக்குது. இந்த போராட்டத்துல நம்ம ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒரு இடத்துல ஃபெட்டப் ஆகிறோம், ஒரு இடத்துல நம்ம பின்மாற்றம் அடைகிறோம். இல்ல வேணாம், முடியாது, நிக்க முடியாது, இந்த போராட்டம் முடியல அப்படின்னு போறோம். ஆனால் இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு பதிலை நமக்கு வேதம் சொல்லுகிறது. இந்த ரோமாபுரிக்கு எழுதும் போது பவுல் அழகா அதுக்கான ஒரு பதில் சொல்றார். ஆவிக்குரிய போராட்டம் போராடுகிறவர்களுக்கு, அந்த போராட்டத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு தான் இது. ஆவிக்குரிய போராட்டத்துல அந்த போராட்டத்தோட வீழ்ச்சியை விரும்பி அந்த வீழ்ச்சியில இருக்கிறவங்களுக்கு இது அல்ல. சிலர்லாம் அந்த போராட்டத்துல ஒரு இடத்துல விழுந்துட்டு அந்த வீழ்ச்சி அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு, அல்லது அது அவங்களுக்கு சரி இதோட கூட வாழ்க்கையை ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை விருப்பப்பட்டு போறாங்க. நான் குறிப்பிட்டு இன்ன விஷயம் நான் சொல்லல, பொதுவாகவே சொல்றேன். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க வந்துகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு வீழ்த்த வருது. அந்த வீழ்த்த வர்றது எல்லாருக்கும் இயல்பு. அதான் அழகா ஒருத்தர் சொன்னார், எனக்கு டெஸ்டிங் அண்ட் டெம்ப்டேட்டிங் 2 இருக்குது அப்படின்னு சொன்னார். கர்த்தர் பண்றது டெஸ்ட், பிசாசு பண்றது டெம்ப்டேட்டிங். டெஸ்ட் என்பது என்னன்னா உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது டெஸ்டிங்.
டெம்டேட்டிங்கிறது என்னன்னா, உங்கள முன்னாடி நிலைமையிலிருந்து பின்னாடி நிலைமைக்கு கீழ தள்ளுறதுக்கு பேரு டெம்டேட்டிங். பிசாசு டெம்ப்ட் பண்ணுவான், கர்த்தர் டெஸ்ட் பண்ணுவாரு. கர்த்தர் எக்ஸாம் வைக்கிறாருன்னா, அடுத்து மேல கொண்டு போறதுக்காக அந்த டெஸ்ட். பிசாசு டெம்ப்ட் பண்றானா, உங்கள அங்கிருந்து பின்னாடி கீழ தள்ளுறதுக்கான விஷயம் தான் டெம்ப்டிங். அதாவது உங்களை 2த்துக்கும் சோதித்தல்ங்கிற காமன் வேர்ட் தமிழ் பைபிள்ல இருக்கும். அப்ப நான் அடுத்த டெஸ்ட் வச்சு மேல போறதுக்காக அழைக்கப்பட்டேன். ஆனா ஒரு இடத்துல டெம்ப்ட் ஆகி கீழ விழுறேன். வீழ்ந்தவன் அதோடு கூட அந்த இடத்துல நின்னுட விரும்புகிறேன். சரி, போதும். இதோட கூட இப்படி இருந்த கம்ஃபர்ட் ஜோன். நான் விரும்பினதும் எனக்கு கிடைக்குது. அதே நேரத்துல ஒரு இடத்துக்கு நான் ஸ்டாண்டர்டா இருக்கிறேன். இது எப்படி போதும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் அதை சொல்லவில்லை. உங்களை என்னையும் கர்த்தர் கூப்பிட்டது மறுரூபமாகி பரலோகத்தில் இருக்கிற வாழ்க்கையை வாழ்றதுக்கு. அதுதான் நம்முடையதான முடிவு. இல்ல, அதுதான் நம்முடையதான டெஸ்டினேஷன். அப்ப அத போகிறவனுக்கு நான் இதுல இருந்து இந்த டெம்ப்டேஷன்ல இருந்து தாண்டி ஜெயிச்சு நான் மேல போய் அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவை பவுல் எழுதுறார். 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் ரோமாபுரிக்கு எழுதும் போது அந்த அந்த ஃபார்முலாவை எழுதுறாரு. நீங்கள் மறுரூபமாகுங்கள். உண்மை. அந்த மறுரூபமாகணும்னா என்ன செய்யணும்? உங்கள் இருதயம் புதிதாய் மாறணும். உங்களுடைய வசனம் சொல்லுது, உங்களுடைய சித்தம் என்னதென்று உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. இது புதுசா ஆகணும். புதுசானா தான் நீங்கள் மறுரூபம் ஆக முடியும். புதுசாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்ப உங்களுடையதான சிந்தனையில ஒரு மாற்றத்தை, ஒரு டைரக்ஷனை மாத்த விரும்புகிறார். ஆவியானவர் என்ன சொல்ல வராருன்னா, இப்ப 2 விதமான ரூபம் இருக்கு. ஒன்று உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது. அதே வசனம் தான் இருக்குது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு அப்படின்னு இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. உலகத்துக்கு ஒத்த ஒரு ரூபம் இருக்கு. பரலோகத்தினுடைய ரூபமும் இருக்கு. இந்த 2 ரூபத்தையும் பக்கத்துல தான் வச்சிருக்காரு. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருக்கு, ஜீவ விருட்சமும் இருக்கு. 2 பக்கத்துல தான் இருக்கு. இப்போ நீங்க இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து இங்கேயும் இருக்க முடியும். ஆனா அதே நேரத்துல இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு மறுரூபமாகி ஹெவன்லயே இருக்க முடியும். ஏன்னா ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா வசனம் சொல்லுது, என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருப்பார்கள். அப்ப அது எட்டர்னல், நித்தியம். அதுக்கும் போய் இருக்க முடியும். அப்போ நான் அங்க போய் அது இருக்கணும் அப்படின்னா முதல்ல நான் என்ன செய்யணும்? எனக்கு அந்த பரிபூர்ண சித்தம் என்னதுன்னு கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியணும். எங்க என்ன வச்சிருக்காரு தெரியணும். பல நேரத்துல நாம ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு எதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம்னா, பூமிக்குரியதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். இங்க எனக்கு என்ன வச்சிருக்காரு, எனக்கு எதிர்காலத்துல என்ன வச்சிருக்கிறாரு, என் ஃபியூச்சர்ல என்ன வச்சிருக்கிறாரு, நான் என்ன விதமா. எனக்கு வந்து ஆரம்பத்துல ஒரு எண்ணம் இருந்துச்சு. மார்ட்டின் லூத்தருடையதான அந்த அவருடையதான பயோகிராஃபி எல்லாம் படிக்கும் போது எனக்கு ஆரம்பத்துல ஒண்ணு இருந்துச்சு. மார்ட்டின் லூத்தர் மாதிரி நம்முடைய வாழ்க்கை எப்படி எண்டா மாறும், எப்படி முடிவு வரும், அவரை மாதிரி ஓடி முடிப்போமா, அந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்த பூமிக்குரியதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆவல் நமக்கு இருக்கு. என் ஊழியம் என்ன மாதிரி இருக்கும், ஃபியூச்சர்ல நான் இது வந்து இயல்பு. ஆனால் பவுல் என்ன சொல்றாரு, நீ மறுரூபமாகி ஹெவன்ல எப்படி இருப்பீங்களோ அந்த தாட் இங்க வரணுங்கிறாரு. அதை பத்தின யோசனை வரணும். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறத பத்தி நீ வாஞ்சிக்கணும். ஹெவன்குள்ள நான் எப்படி, ஏன்னா இந்த 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் நீங்க இருக்க போற இதுக்காகவே நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எட்டர்னல்ல இருக்க போறது நித்தியம், அங்க முடிவே இல்லை. அதை பத்தினதான விஷயம் தெரியாமல் உங்களால் இந்த 70-80 வருஷத்தை கிராஸ் பண்ண முடியாது. ஆரம்பத்துல சொன்னோம் பாத்தீங்களா, நான் இங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். ஏன் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா, பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரத்துல ஒரு தந்திரம் என்னன்னா, நீங்க பரலோகத்துக்குரியதை சிந்திக்க ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை, அங்க என் சரீரம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு புதிய சரீரத்தை கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு புதிய நாமத்தை தரிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புதிதாகி அங்கே போய் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஒரு லைஃப் இருக்கு அங்க, இதே மாதிரி அங்க வேற ஒரு லைஃப் இருக்கு. இப்ப அதை நான் யோசிக்காம, அதை பத்தி சிந்திக்காம, பிசாசு செய்யற மிக முக்கியமான தந்திரத்துல என்ன ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இங்க இருக்கிறத பத்தி யோசிக்க வைக்கிறது. இங்க உங்களை பாவத்தை பத்தி அவன் யோசிக்க வைக்கல. இங்க என்ன செய்ய வைக்கிறான்னா ஸ்பிரிச்சுவலா யோசிக்க வைக்கிறான். என்ன ஸ்பிரிச்சுவலா யோசிக்க வைக்கிறான்? நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நான் வந்து நீதி செய்யணும். இப்படியே நான் யோசிச்சு இந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆவது எப்படி, இதுல இருந்து நான் வந்து இதை ஜெயிக்கிறது எப்படின்னு இந்த நெகட்டிவான இந்த விஷயத்தை பத்தியே அதை ஜெயிக்கிறதுக்கே நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதை பத்தியே யோசிச்சு இப்ப நான் செய்யறது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெவனை பத்தி யோசிக்கவே இல்லை. ஹெவனை பத்தி யோசிக்காம இங்க இருக்கிற பாவத்தை பத்தியும் இதை ஜெயிக்கிறத பத்தியும் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால
நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா இதோட போராடி 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 இது கூடயே ஸ்ட்ரகிள் பண்ணி என் சிந்தனை முழுக்க இதை ஜெயிக்கிறது எப்படின்னே இருக்குது. எப்படி இருக்குது? இதை ஜெயிக்கிறது எப்படின்னே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால என்னால என்ன செய்ய முடியல? இதை ஜெயிக்கவும் முடியல. எத்தனை வருஷமா ஜெயிக்க முடியல? 30 வருஷமா, 40 வருஷமா, 50 வருஷமா ஜெயிக்கவே முடியல. இப்படியே போராடிக்கிட்டே இருக்கேன். எனக்கும் ஒரு இடத்துல ஃபெட்டப் ஆகுது. நம்ம எல்லாருக்கும் ஃபெட்டப் ஆகுது. ஏன் என்னால இதை ஜெயிக்க முடியல? சிந்தனையா இருக்கட்டும், அல்லது பார்வையா இருக்கட்டும், அல்லது எண்ணங்களாக இருக்கட்டும், அல்லது மறைவான பாவங்களா இருக்கட்டும், இதை ஏன் என்னால ஜெயிக்கவே முடியல? நானும் ஆசைப்படுறேன். சில நேரத்துல நீங்க உபவாச ஜெபம் கூட இருப்பீங்க, அல்லது சில நேரத்துல நீங்க அதுக்காக கொஞ்சம் வைராகியமா இருப்பீங்க. ஆனாலும் ஒரு இடத்துல ஒரு வீழ்ச்சி. ஆனாலும் அது ஏன் என்னால முடியல அப்படின்னா, வெரி சிம்பிள். இதோட கீ எங்க இருக்கு? இதோட சாவி எங்க இருக்குன்னா, நீங்க இது கூட நின்னு இது கூட போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன செய்வீங்க? போராடிக்கிட்டே தான் இருப்பீங்க. இதை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கீழானவைகள் அல்ல, மேலானவைகளையே நோக்குங்கள். நான் பரலோகத்துக்குரியதை பார்க்க ஆரம்பித்த பிறகு இதை பத்தின எண்ணம் எனக்கு என்ன செய்யாது? வராது. ரோட்ல போயிட்டே இருந்திருக்கீங்க, முந்தியெல்லாம் அவங்க தெரியும்னு நினைக்கிறேன். போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போகும்போது நாய் என்ன செய்யும்? சைக்கிள்ல போறவங்க நாய் என்ன செய்யும்? துரத்திக்கிட்டே வரும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெண்டு வகையா நீங்க செய்யலாம். ஒன்று, சைக்கிளை நிறுத்தி நாய் கூட என்ன பண்ணலாம்? சண்டை போடலாம். ஒரு கல்லை எடுத்து அடிப்பாங்க ஒரு சிலர் அதை விரட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நாய் போகும், திருப்பி என்ன செய்யும்? வரும். கொஞ்சம் ஒரு மிதி மிதிச்சோன்னா திருப்பி கோபுன்னு கிட்ட வரும். நீங்க திருப்பி நிப்பீங்க. இதையும் செய்யலாம். இன்னொன்னு செய்யலாம். கொஞ்சம் வேகமா மிதிச்சு சைக்கிள் நீங்க என்ன பண்ணிடலாம்? போயிடலாம். துரத்திக்கிட்டு வர நாய் அதுக்கப்புறம் என்ன செய்யும்? கொஞ்சம் தூரம் வந்துட்டு திருப்பி யூ டர்ன் எடுத்துக்கிட்டு அது போயிடும். அது அடுத்த ஆளை துரத்து போயிடும். பார்த்துருக்கீங்க தானே? அது அடுத்த ஆளை துரத்துறதுக்கு போயிடும். ஆனா உங்க ஜேர்னி ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? போயிட்டே இருக்கும். இதை பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்க, கவலைப்படவே மாட்டீங்க. நிறைய பேரு இந்த நாய் கூட நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? பல நேரங்கள்ல இதுதான் நம்மை நெருங்கி வருகிற பிசாசினுடைய பாவங்கள். அது உங்களை கொலைக்குது, வருது, கடிக்க வர்றது உண்மைதான், மாற்றுகிறதே இல்ல. ஆனால் நின்று அதோடு கூட சண்டை போடுவதும் அதை தாண்டி வேகமாய் ஓடுவதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. சில இடங்களுக்கு ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, சில இடங்களை தான் பாவங்களை எதிர்த்து நில்லுங்கள் இருக்கு. எங்க? பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். ஆனா சில பாவங்களுக்கு விலகி ஓடுங்கள். நீங்கள் விலகி ஓடுறதுனா என்ன? இந்த பூமியை விட்டு நான் எங்க ஓடிட முடியும்? கர்த்தர் என் ஜீவனை எடுக்கிற வரைக்கும் நான் எங்க ஓட முடியும்? எங்க ஓடினாலும் ஒரு பக்கம் போனா பாபிலோன் இருக்கு, ஒரு பக்கம் போனா எகிப்து இருக்கு, ஒரு பக்கம் போனா சிரியா இருக்கு, ஒரு பக்கம் போனா பாவங்கள் இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு என்னவா தான் இருக்கு? சத்ருவினுடைய சேனையா தான் இருக்கு. எந்த பக்கம் தான் நான் ஓடுவேன்? இந்த பக்கம் போனா அப்படி ஒரு பாவம், இந்த பக்கம் போனா இப்படி ஒரு பாவம். அப்ப எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு பாவம் இருக்கத்தானே செய்யும். நீங்க ரூம்குள்ள பூட்டிக்கிட்டு இருந்தா பரிசுத்தமா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு ஒரு போனோட உட்காருங்க, நீங்க எப்படி பரிசுத்தமா இருக்கிறீங்கன்னு பாருங்க. இருக்க விடாது. சரி, போனே இல்லாம ரூம்குள்ள உட்காந்தா பரிசுத்தமா இருப்பான்னு நினைப்பீங்களா? இருக்க விட மாட்டாங்க. பிசாசு ஏதாவது ஒரு சிந்தனையை கொடுத்துக்கிட்டே இருப்பான், பழைய பாவங்கள் நினைப்புல வந்துகிட்டே இருப்பான். அப்ப இதெல்லாம் மேற்கொள்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பவுல் ரொம்ப அழகா ஒரு சிம்பிள் லைன்ல சொல்றாரு, பரிபூரண சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக. அப்போ கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தை நான் செய்யணும். எந்த சித்தத்தை செய்யணும்? நான் ஹெவன்ல உன்னை பெற்றுக்கொள்ள போறேன், அதை நான் பூமியில செய்யணும். அதை பூமியில செய்யற வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எதை பத்தின எண்ணம் வராது, என்னை சுத்தி இருக்கிற இந்த விஷயத்த வராது. இப்ப பாருங்க, கானானுக்கு பிரயாணப்படுறாரு ஆபிரகாம். ஆபிரகாம் பிரயாணப்படும் பொழுது கானான்னா என்னன்னு அவருக்கு தெரியணும். இப்ப என்ன தெரியணும்? கானான்னா என்னன்னு தெரியணும். இப்போ உங்களுக்கு கானான்னா என்ன தோணும்? கானான்னா என்ன தோணும்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது எதுக்கு அடையாளமா இருக்குது? பரலோகத்துக்கு அடையாளமா இருக்கு. இந்த வெளிப்பாடு இருக்குல்ல உங்களுக்கு, இப்படி ஒரு வெளிப்பாடு இருக்குல்ல.